ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண ஆசைப்படுறீங்க. ஆனால் லம்சமில் பண்ணுறது நல்லதா, எஸ்ஐபியில் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னால் டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். எப்போவுமே உங்களுடைய அசட்ஸை டைவர்சிஃபை பண்ணுங்கள். உதாரணமாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 40%, மியூச்சுவல் ஃபண்டில் ஜாஸ்தி வைங்க, ஏன்னா அதில் சேஃப்டி அதிகம். ரியல் எஸ்டேட் லேண்ட் பிளாட் வீடில் 20%, கோல்டில் 20%, ஃபிக்ஸட் டெபாசிட், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இதில் எமர்ஜென்சி ஃபண்ட் இதில் ஒரு 20% நீங்கள் அவசியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். லம்சம் யார்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது, அது உங்களுக்கு 3லேருந்து 4 வருஷத்துக்கு மேலே தேவைப்படாது அப்படிங்கிறவங்க லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே ஒரே தடவையில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குறைஞ்சது 4 இல்லாத 6 தடவைகளில் பண்ணினா அது உங்களுக்கு காஸ்ட் ஆவரேஜிங்கோட பெனிஃபிட்டை கொடுக்கும். எப்போவுமே கடன் வாங்கி லிவரேஜிங் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தது எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது நீங்கள் ஜாபில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ரெகுலர் இன்கம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நல்ல உபயோகமாக இருக்கும். இது ஒரு ஃபிக்ஸட் டேட்டில் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபண்டில் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் குறைஞ்சது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும், இல்லை உங்களுடைய கோல்ஸ் கல்யாணம், இல்லை ஏதோ ஹையர் எஜுகேஷன், அது அச்சீவ் ஆகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். எப்போவுமே டைரக்ட் பிளான் ஆப்ட் பண்ணுங்கள், ரெகுலர் வேண்டாம். ஏன்னா ரெகுலரில் கமிஷன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி. அடுத்து க்ரோத் ஃபண்டையே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டிவிடெண்ட் ஃபண்டில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது, அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்சபட்சம் 4, அதிகபட்சம் 4, அதுக்கு மேலே ஃபண்ட்ஸ் வைக்காதீங்க. அதில் ஒரு ஸ்மால் கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு லார்ஜ் இல்லைன்னா தீமேட்டிக் ஃபண்ட் வைங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு குவரி மியூச்சுவல் ஃபண்டு பற்றி தெரியணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.